டாக்டர் இப்போ வந்து கீழே விழுந்தோன்னே நீங்கள் அது மாதிரி செக்யூர் பண்ணிடணுங்கிறீங்க. ஆனால் நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? நிச்சயமாகவே மேடம். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மலா இந்த போன் எப்படி இருக்குமோ அப்படி உடைந்த எலும்பு இருக்காது. அதாவது ஒரு டிஃபார்மிட்டி, அதாவது இந்த இடத்துல ஒரு சின்னதாக வளைவு இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு கை தூக்க முடியாத அதிகபட்சமான ஒரு வலி இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காயம், சப்போஸ் இந்த எலும்பு குத்தி ஒரு காயம் ஏற்பட்டிருந்திருக்கலாம், இல்லாட்டி அதிபயங்கரமான வீக்கம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கையோ இல்லை காலோ எந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கோ அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு மூவ் ஆகிற மாதிரி, தனியாக அந்த இடம் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ அப்படின்ற போது நிச்சயமாகவே அது வந்து ஒரு எலும்பு முறிவா இல்லாட்டா கூட அது நீங்கள் எலும்பு முறிவா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இம்மோபிலைஸ் பண்ணணும். இம்மோபிலைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் இன்னும் ஃபர்தரா நகராம இன்னும் அதிகமாக மூவ் ஆகாம ஒரு சின்ன ஒரு சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு குச்சியோ இல்லாட்டி ஒரு சின்ன கட்டையோ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு பேப்பர்ல சுத்திக்கிட்டு உங்களுக்கு பக்கத்துல ஐஸ் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஐஸை வந்து ஒரு பேப்பர்லயோ ஒரு பேக்லயோ போட்டுட்டு ஐஸை வச்சுக்கிட்டே நீங்க பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு கூட்டு போகலாம். தேங்க்யூ.